நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்நேரத்துக்கு அர்ச்சனா வீட்டுக்கு வந்திருக்க வேண்டாமா? ஒருவேளை வந்தனாவுக்கு உடம்பு ரொம்ப மோசமா இருக்கோ? ஏமா சாந்தி, ஒரு தடவை போன் பண்ணித்தான் கேள. சரி. இதோ அர்ச்சனாவே வந்துட்டா. சாரிமா, அது நான் வர கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அர்ச்சனா, வந்தனா எப்படிமா இருக்கா? அவளுக்கு உடம்புக்கு ஒண்ணும் பெரிய பிரச்சனை இல்லையே? வந்தனாவா? நீ ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருக்க கூடாதா? கார்த்திக் தான் நீ வந்தனாவை பார்க்க போயிருக்கிறதா சொன்னா. சரி, வந்தனா இப்ப எப்படி இருக்கா? இந்த மாதிரி நேரத்துல ஜுரம்லாம் வரக்கூடாது. டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போனீங்களா? இப்ப பரவாயில்ல. அவளுக்கு உடம்பு கொஞ்சம் பரவாயில்லன்னு உடனே நான் கிளம்பி வந்துட்டேன். அர்ச்சனா, இது நீ எங்ககிட்ட சொல்லிட்டே போயிருக்கலாமே, ஏன் சொல்லாம கிளம்பி போயிட்ட? அம்மா, தேவையில்லாம நீங்க டென்ஷன் ஆயிடுவீங்கன்னு தான் நான் சொல்லல. பாத்தியா, எப்படி இருந்தாலும் டென்ஷன் ஆயிட்டோம்ல. நீ பாட்டுக்கு கிளம்பி போயிட்ட, ஒண்ணுமே சொல்லாம போயிட்ட, ஒரு போன் கூட பண்ணலையே அங்கிருந்து. இப்ப பாரு, இவ்ளோ லேட்டா வந்திருக்க. சாரிம்மா. பரவாயில்ல விடு. அர்ச்சனா, கார்த்திக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைம்மா. அவன் எதுவுமே சாப்பிடல. ஆபீஸ்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் அப்படியே படுத்துக்கிட்டே இருக்கா. நான் பால் கொண்டு போனேன், ஆனா அவன் அதை கூட குடிக்கலமா. அம்மா, நான் போய் அவரை பாக்குறேன். போய் பாருமா. அவன் ஏதோ டென்ஷனா இருக்கான்னு நினைக்கிறேன். அவன் முகத்துல ஏதோ ஒரு கவலை கூட தெரிஞ்சது. அர்ச்சனா, உங்க 2 பேருக்கும் நடுவுல ஏதாவது? இல்லம்மா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சரி சரி, நீ முதல்ல போய் அவனுக்கு சாப்பாடு கொடு, இல்லைன்னா தூங்கிட போறான். போமா. ராதிகா, எப்படிமா உன்னால இப்படி எல்லாம் யோசிக்க முடியுது? நீ பண்ணது சரியா சொல்லு. எவ்வளவு பெரிய விஷயம் இதை இவ்வளவு நாளா நீ என்கிட்ட இருந்து மறைச்சிருக்க. ஏன் என்கிட்ட இந்த விஷயத்தை நீ சொல்லிருக்கலாம்ல? மாப்பிள்ளையே இந்த அளவுக்கு சந்தேகப்படுறது, எந்த ஆதாரமும் இல்லாம எந்த காரணமும் இல்லாம உன் இஷ்டத்துக்கு அவரை தப்பா நினைச்சிட்டியா? இவ்வளவு பெரிய காரியத்தை பண்ணிருக்க. என்ன நடந்திருந்தாலும் நீங்க பாலாவை அனுப்பியிருக்க கூடாதுங்க. நீ மாப்பிள்ளை இப்ப நம்மளை பத்தி என்ன நினைப்பாரு? ராதிகா, இப்போ உன்னோட இந்த தேவையில்லாம கவலைப்படுற பழக்கத்தினால இப்ப என்னாச்சு? எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்கு. அர்ச்சனா மாப்பிள்ளை முகத்துல எப்படி முடிப்பா? நான் தான் உனக்கு படிச்சு படிச்சு சொன்னேனேமா, அர்ச்சனா விஷயத்துல தலையிடாதன்னு எத்தனை தடவை சொல்றது? அப்படி இல்லம்மா, அர்ச்சனாவை பத்தி கவலைப்படுறதுனால தானே அக்கா இந்த மாதிரி ஒரு வேலை செஞ்சாங்க. உண்மையை தெரிஞ்சுக்க விரும்பினாங்க. இப்ப என்ன பண்றது? அம்மா, மாப்பிள்ளை கிட்ட நீங்களே பேசுங்க. இல்லப்பா, முதல்ல அர்ச்சனா கிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் கேட்டுக்குவோம். அதுக்கப்புறம் யோசிச்சு ஒரு முடிவு எடுக்கலாம். அது அம்மா, அர்ச்சனா கிட்ட இதெல்லாம் நான் எப்படி கேக்குறது? அதுவும் சரிதான். சரி சரி, நீ கேட்க வேண்டாம். நானே அர்ச்சனா கிட்ட பேசுறேன். இந்த ராதிகா, தண்ணிய குடி. அழாதம்மா.
காலங்காத்தால இவர் எங்க போயிட்டாரு? அம்மா, ம்? நீங்க அவரை எங்கேயாவது பாத்தீங்களா? அண்ணி, அண்ணன் காலங்கத்திலே கிளம்பி போயிட்டாரு. நான் அவர்கிட்ட எங்க போறீங்கன்னு கேட்டேன். ஆபீஸ் போறேன்னு சொல்லிட்டாரு. ஆபீஸ்க்கா? இவ்ளோ காலங்காத்தாலையா? என்னது, என்னாச்சு இவனுக்கு? நேத்துல இருந்தே கார்த்திக் ரொம்ப கவலையா தான் இருக்கான். அர்ச்சனா, ராத்திரி அவன் ஒழுங்கா சாப்பாடு சாப்பிட்டானா? அம்மா, நான் சாப்பாடு எடுத்துக்கிட்டு போனேன். ஆனா அதுக்குள்ள அவர் தூங்கிட்டாரு. வெறும் வயித்தோட தூங்கியிருக்கானா? இன்னைக்கு காலையில அவன் டீ கூட குடிக்காம போயிட்டானே. அவனுக்கு என்ன ஆச்சுன்னு ஒண்ணும் புரியலையே. அர்ச்சனா, நீ கொஞ்சம் காலையில சீக்கிரம் எழுந்திருக்க கூடாதா? அவனுக்கு சாப்பிட ஏதாவது கொடுத்து விட்டுருக்கலாம்ல? ஆ, அம்மா, நான் வேணா அவருக்கு சாப்பாடு எடுத்துட்டு போட்டுமா? வெளியில அவர் சாப்பிட்டாருன்னா அவருக்கு உடம்புக்கு ஒத்துக்காதல்ல. அதுவும் சரிதான். சுட சுட சமைச்சு எடுத்துட்டு போ. குமுதா, போ, சீக்கிரம் காய்கறி எல்லாம் நறுக்கு. சரி. அர்ச்சனா, நீ ஒண்ணு பண்ணு, உடனே நீ கிளம்பி போ. ம், அவனை போய் பாரு. ம். இன்னொரு விஷயம், கார்த்திகை பார்த்த உடனே இப்படி அவன் சொல்லாம கொள்ளாம போனதுல அம்மா கோவமா இருக்காங்கன்னு சொல்லு. ம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கார்த்திக், முதல்ல நீ என்கிட்ட பிரச்சனை என்னன்னு சொல்லு. அர்ச்சனா என்ன தானே தப்பா நினைச்சிட்டு இருக்கா? அன்னைக்கு ஹோட்டலுக்கு போனப்ப அங்க ஸ்னேகா அவங்க ஃபேமிலியோட வந்திருந்தா. ம். நான் அர்ச்சனாவை அப்ப ஸ்னேகாவை மீட் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டேன். நாங்களாவே எப்படி அவங்க ஃபேமிலி முன்னாடி போய் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறது? ஏன்னா ஸ்னேகா எங்க ஆபீஸ்ல ஒர்க் பண்றது அவங்க ஃபேமிலியில யாருக்குமே தெரியாது. ம். ஸ்னேகாவும் இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு கவனமா இருக்கா. ஆனா அர்ச்சனா என்ன தப்பா நினைச்சிட்டு இருக்கா? எனக்கு என்னவோ இந்த பிரச்சனை நாளுக்கு நாள் அதிகமாற மாதிரி தெரியுது. ஆமாண்டா, ஸ்னேகா ரொம்ப நல்லவங்க தான். அவங்க டிசைன்ஸும் ரொம்ப நல்லா இருக்கு. ம். ஆனா தேவையில்லாம பிரச்சனை ரொம்ப அதிகமாயிட்டு இருக்கோன்னு தோணுது. அதனாலதான் நான் இப்ப ஃபிக்ஸ் ஆயிட்டேன். இதை எப்படியாவது சால்வ் பண்ணி ஆகணும். நான் எப்படியாவது ஸ்னேகா கிட்ட இன்டைரக்டா உங்க வேலை இந்த ப்ராஜெக்டோட முடிய போகுதுன்னு சொல்ல போறேன். ஏய், நல்ல ஐடியா கார்த்திக். அப்பதான் உனக்கு அர்ச்சனாக்கு நடுவில் இருக்க இந்த தேவையில்லாத பிரச்சனை சீக்கிரமா சரியாகும். சரிடா, நான் இப்ப போனை வைக்கிறேன். நான் அப்புறமா கால் பண்றேன். ஓகே கார்த்திக், பாய்டா. பாய். ஹாய் கார்த்திக். ஸ்னேகா, அது வந்து என்ன காலையிலே வந்திருக்கீங்க? ஏதாவது வேலையா? அது நேத்து ஃபோன் பண்ணப்போ நீங்க ரொம்ப கோவமா இருந்தீங்கன்னு நினைக்கிறேன். நான் தான் தெரியாம ஏதாவது தப்பு பண்ணிருப்பேன்னு நினைக்கிறேன். அதனாலதான் நான் இன்னைக்கு உங்ககிட்ட சாரி சொல்லிட்டு போலான்னு வந்தேன். ஐம் சாரி கார்த்திக். இல்ல ஸ்னேகா, நீங்க ஏன் அப்படிலாம் நினைக்கிறீங்க? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இன்ஃபேக்ட் ஐம் சாரி. நேற்று நீங்க ஃபோன் பண்ணப்ப நான் கொஞ்சம் பிஸியா இருந்தேன். கொஞ்சம் ஒர்க் டென்ஷன்லயும் இருந்தேன். அதான் அந்த கோவத்தெல்லாம் நான் உங்க மேல காமிச்சிட்டேன். வாங்க உட்காருங்க. சரி. அது வேலைன்னு வந்துட்டா நான் இந்த மாதிரி தான் கொஞ்சம் டென்ஷன் ஆயிடுவேன். என்னால புரிஞ்சுக்க முடியுது. நானும் டிசைன் பண்ணும்போது யாராவது டிஸ்டர்ப் பண்ணாங்கன்னா இந்த மாதிரி தான் நானும் கோவப்படுவேன்.
ஆ, அது துளசிதாஸோட ப்ராஜெக்ட் முடிஞ்சு போச்சு. இப்போ அது என்னன்னா, இப்போதைக்கு எங்ககிட்ட புது ப்ராஜெக்ட்ஸ் எதுவும் இல்லை. கார்த்திக், பெரியப்பா, அடடே, காலையிலேயே இவங்க வந்துட்டாங்களா? நல்ல விஷயம்தான். நான் உங்க 2 பேருக்கும் ஒரு சந்தோஷமான விஷயத்த சொல்ல வந்திருக்கேன். துளசிதாஸ் நம்ம கம்பெனிக்கு ஒரு புது ஆர்டர் கொடுத்திருக்காரு. அதுவும் பெரிய ஆர்டர். நீயே சொல்லு, இதுக்கு முன்னாடி இதே மாதிரி டக்கு டக்குன்னு ஏதாவது ஆர்டர் வந்திருக்கா? இத பாருமா, இந்த தடவையே நீ தான் புது புது டிசைன்லாம் செஞ்சு தரணும். துளசிதாஸ் என்கிட்ட ஸ்பெஷலா சொல்லியிருக்காரு, எல்லா புது புது டிசைனையும் நீ தான் செஞ்சு தரணுமா. நிச்சயமா நிச்சயமா நான் செஞ்சு கொடுக்குறேன். ஆ, கார்த்திக் தான் எனக்கு எல்லாமே சொல்லி கொடுத்திருக்காரு. இல்லைன்னா எனக்கு என்ன தெரியும்? இவர ஒரே ஒரு ஆர்டர்னு சொன்னாரு, அதனால சரின்னு சொன்னேன். ஆனா இப்படி இன்னும் ஆர்டர் வரும்னு நான் நிஜமா எதிர்பார்க்கவே இல்லை. நான் சொல்றதை இப்ப எழுதி வச்சுக்கோமா. உன் வாழ்க்கை இனிமே புதுசா ஆரம்பிக்க போகுது. இப்படியே எல்லா வேலையும் ஒழுங்கா செஞ்சுக்கிட்டே போ, உன் வாழ்க்கை இன்னும் பிரகாசமா ஆயிடும். என்ன கார்த்திக், நான் சொன்னது சரிதானே? அது ஆமாம் பெரியப்பா. தேங்க்யூ சார். உட்காருங்க. நான் இப்ப ஃபைல் அனுப்பி வைக்கிறேன். அது என்ன ஏதுன்றத கார்த்திக் உனக்கு விளக்கி சொல்லுவான். ம். ஆ? பெரியப்பா, அது வந்து நான் சொல்லு. பெரியப்பா, நான் வேற ஒரு வேலையில கொஞ்சம் பிஸியா இருக்கேன். இந்த வேலையை நான் அப்புறமா சொல்லி கொடுக்குறேனே. ஆ, நீங்க தான் அடிக்கடி சந்திச்சுக்கிறீங்கல்ல, இந்த வேலையை நீ அப்புறமா சொல்லிக் கொடு. ம். ஆ. இன்னைக்கு நீங்க ஏதோ பிஸியா இருக்கீங்க போல இருக்கு. அது ஆமா. அப்ப சரி, நான் இப்ப கிளம்புறேன். நீங்க எப்ப வரணும்னு சொல்லுங்க, நான் அப்ப வரேன். சரி, தேங்க்யூ. பாய். சார், மேடம் உங்களுக்காக சாப்பாடு கொண்டு வந்திருந்தாங்க. அப்படியா? எப்போ? இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. ஆனா ஏதோ அவசர வேலையா போயிட்டாங்க. அவசரமாவா? ஆமா சார். சரி, அதங்க வச்சிரு. என்னாச்சு? என்னன்னு தெரியலம்மா, இதோ நான் பாக்குறேன். சரி, சீக்கிரம் பாரு. ஆ. டிரைவர், என்ன ஆச்சு? எனக்கு சரியா தெரியலம்மா, மெக்கானிக் தான் கூட்டிட்டு வரணும். சரி, அதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்கம்மா, இதை சீக்கிரமா சரி பண்ணிடலாம். நான் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி வேற வண்டியை வரவழைக்கிறேன். சரிங்கம்மா. அட கடவுளே. நந்தினி வீடு இங்க பக்கத்துல தானே இருக்கு. கொஞ்ச நேரம் அவ வீட்ல போய் நான் இருக்கலாமே. அப்புறம் வண்டியும் சீக்கிரம் ரெடி ஆயிடும். அவளை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு. போலாமா இல்ல வேண்டாமா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நந்தினி வீடு இங்க பக்கத்துல தானே இருக்கு. கொஞ்ச நேரம் அவ வீட்ல போய் நான் இருக்கலாமே. அப்புறம் வண்டியும் சீக்கிரம் ரெடி ஆயிடும். அவளை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு. போலாமா இல்ல வேண்டாமா?
அந்த வெண்டைக்காய் எவ்வளோ? 1/4 கிலோ 8 ரூபாமா. அத கொஞ்சம் எடுமா. ₹6 தர வாங்கிக்கோ. ம். நந்தினி அந்த சொரக்காவை எடு. என்ன சொரக்காது முத்தி போயிருக்கு பாரு. ஏமா எப்ப பார்த்தாலும் நீங்க இதே மாதிரி கேக்குறீங்க? காலையில தான் தோட்டத்துல இருந்து கொண்டு வரேன். சரி சரி 1/2 கிலோ போடு. இந்தாங்க. நந்தினி நீ காய்கறி எல்லாம் வாங்கிட்டு உள்ளவா. நான் அடுப்புல பருப்பு வச்சுட்டு வந்திருக்கேன். அது என்னன்னு போய் பாக்குறேன். நீ சீக்கிரம் உள்ளவா. அட கடவுளே, என்ன இதெல்லாம்? காய்கறி எல்லாம் இப்படி கொட்டி வச்சிருக்க? நந்தினி தினம் ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? எல்லா பொருளும் இப்படி நாசம் பண்ணிட்டே இருக்கியே. சாரிம்மா. எப்பதான் கத்துக்க போறியோ? வாங்க சம்பந்தி அம்மா. வணக்கங்க. வணக்கம், வாங்க. நான் இங்க பக்கத்துல இருக்கிற கோயிலுக்கு வந்தேன். திடீர்னு காரு ரிப்பேர் ஆயிடுச்சு. அதனால வண்டி ரெடி ஆகிறதுக்குள்ள உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். தாராளமா வாங்களே, உள்ள வந்து உட்காருங்க. என்னை மன்னிச்சிடுங்க, நான் சொல்லாம கிளம்பி வந்துட்டேன். இந்தாங்க. அட இதெல்லாம் எதுக்குங்க? அத குடுமா, நான் எடுத்துட்டு வரேன். ஐயோ நீங்க எதுக்கு? நான் எடுத்துட்டு வரேன். நீங்க உங்க பொண்ணு கிட்ட உட்காந்து பேசுங்க. உள்ள வாங்க வாங்க. வாங்கம்மா. அர்ச்சனா மாப்பிள்ள கிட்ட என்ன சொன்னாலும் எதுவும் தெரியல. அவர் என்ன நினைச்சுக்கிட்டு இருப்பாரு? அர்ச்சனா தான் பாலாவை அனுப்புனதான் நினைச்சுக்கிட்டு இருப்பாரு. அதனாலதான் பாவம் அவ இங்க ஓடி வந்திருக்கா. எனக்கு ஒண்ணுமே புரியலப்பா. நம்மளால மட்டும் இப்ப என்ன பண்ண முடியும்? இந்த பிரச்சனையெல்லாம் தீரணும்னா ஒரே வழிதான் இருக்கு. மாப்பிள்ளை கிட்ட பேசிதான் தெளிவுபடுத்தணும். அதான் பாது எப்படி மாப்பிள்ள தெளிவடைக்கணும்னா அவர் முன்னாடி அர்ச்சனா வாயை திறந்து இது எல்லாத்துக்கும் எங்க அம்மா தான், இவ பேரு வெளியே வரும். எனக்கு என் பொண்ணை பத்தி நல்லா தெரியும். அவ யார்கிட்டயும் எதையும் சொல்ல மாட்டா. எல்லா பழியும் தன் மேலேயே போட்டுக்குவா.